ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? ஹலோ. ஹலோ. இப்பதான் நானும் உங்களுக்கு கால் பண்ணலான்னு எடுத்தேன், அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டுட்டீங்க. என்ன விஷயங்க? கண்டிப்பா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூப்பிடல. ஈஸ்வரன் எங்க வீட்டுக்கு வந்தா, அப்போ உங்களை முதல்ல பார்த்துட்டு வந்ததா சொன்னா. அதான் அவ உங்களை எதுவும் மிரட்டினானா என்ன ஏதுன்னு கேட்கதான் ஃபோன் பண்ண. நானும் அதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். அவரோட பொண்ணு அங்க வரதாவும் அவங்க என்ன சந்திக்கணும்னு சொல்லிட்டு போனாரு. அவ எதுக்கு உங்களை பார்க்கணும்? எதுக்கு ஏன் பிரச்சனை உங்களை இழுக்கணும்? நீங்க பாருங்க, நீங்க யாரையும் சந்திக்க வேண்டாம். திரும்ப அவன் உங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவு கொடுத்தா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இது என்னோட ப்ராப்ளம், இதை நான் தான் சால்வ் பண்ணணும். என்னங்க உங்க பிரச்சனை என் பிரச்சனைன்னு தனித்தனியா பிரிச்சு பேசுறீங்க? உண்மையை சொல்லணும்னா இந்த பிரச்சனை பெருசாக நானும் ஒரு காரணம். ஆரம்பத்திலேயே நான் முடியாதுன்னு சொல்லியிருந்தா நீங்க வேற ஏதாச்சும் பிளான் பண்ணியிருப்பீங்க. கடைசி நிமிஷத்துல நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அப்படிலாம் இல்லைங்க. என்னைக்கு இருந்தாலும் இந்த பிரச்சனையை நான் தான் சரி பண்ணணும். என் பாரத்தை அடுத்தவங்க மேல இறக்கி வைக்கணும்னு நினைச்சதே தப்புதான். எனிவே அதை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. நான் கண்டிப்பா திவ்யா விட்டு கொடுக்க மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். ஆமா, நம்ம கௌதம் மதி எப்படி இருக்காங்க? ஹலோ, இருக்கீங்களா? இருக்கேங்க. உங்களை தான் கேட்டேன். கௌதம் மதி எப்படி இருக்காங்க? இருக்காங்க. இப்ப கூட கௌதம் அழுதுட்டு தான் இருக்கான். ஏன், என்னாச்சு?